மூளை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். கருவேப்பிலை 1 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகு, இது மூணுத்தையும் நல்லா அரைச்சிப்போம் மிக்ஸி ஜாரில். இதை மாதிரி பொடியை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது வறுவல் பண்ணுறதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். ஒரு பட்டை, 5 கிராம்பு எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 1/2 சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆட்டோட மூளை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மூளையை வேக வச்சுப்போம். ஒரு வானலில் தண்ணி ஊற்றிக்கிட்டு மூளையை அதில் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். மூளை மிக்ஸ் பண்ணலாம் கூடாது, அப்படியே இந்த மஞ்சள் தண்ணியில் 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இதை நான் இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சின்ன பவுலில் இதை மாற்றிக்கிறேன். இப்போது பாதி அளவு மூளை வெந்துருச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு மூளையை வேக வச்சோம் இல்லைங்களா, அதே வானலில் தண்ணியை வடிகட்டிட்டு வறுவல் பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல். எண்ணெய் காஞ்சதும் 4 கிராம்பு, ஒரு பட்டை, பெருஞ்சீரகம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அஞ்சு பல் பூண்டையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இதில் வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ வறுவலுக்காக அரைச்ச மசாலாவையும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா பார்த்திங்கன்னா மூளைக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள் மறக்காமல். மூளை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மூளை வானல் கீழே அடி பிடிக்காது, மசாலாவும் மூளையோட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இதில் மூளையை சேர்த்துக்கிறேன். இப்போ மூளை பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் கிண்டி விட்டுறக்கூடாது. அந்த மசாலா மட்டும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணால் மூளை ரொம்ப உடஞ்சி உதிரி உதிரி ஆகிடும். அப்படி பண்ணிடாதீங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா மூளையோட மசாலா எல்லாம் ஒன்றாயிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் மிதமான சூட்லேயே வேகட்டும். ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட மூளை நல்லா மிக்ஸ் ஆகி மூளை நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். டேஸ்டான மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மூளை பார்த்தீங்கன்னா அப்படியே உடையாமல் இருக்குது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். வளர்கிற பசங்களுக்கு மூளை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாக வளருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.